நிச்சயமாக, இங்கே சமஸ்கிருதத்திலிருந்து தமிழிற்கு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பிரம்மாவின் மனதால் உருவாக்கப்பட்ட 6 மகரிஷிகள் அறியப்படுகிறார்கள். ஸ்தானுவின் 11 மகன்கள் மிகவும் மனதால் உருவாக்கப்பட்டவர்கள் என்று அறியப்படுகிறார்கள். மிருகவியாதர், சர்வர், நிருருதி மற்றும் மகாயசஸ், அஜைக பாத், அஹிர் புத்னியர், பினாகி மற்றும் பரந்தபர், தகனர், ஈஸ்வரர் மற்றும் கபாலி ஆகியோர் மகாத்யுதி கொண்டவர்கள். ஸ்தானு, பவர் மற்றும் பகவான் ஆகியோர் 11 ருத்ரர்கள் என்று அறியப்படுகிறார்கள். மரீசி, அங்க்ரா, அத்ரி, புலஸ்தியர், புஜகர், கிரது இந்த 6 பேரும் பிரம்மாவின் மகன்கள், வீரியம் மிக்க மகரிஷிகள். அங்க்ராவின் 3 மகன்கள் உலகம் முழுவதும் புகழ்பெற்றவர்கள். பிருகஸ்பதி, உதத்யர் மற்றும் சம்வர்த்தர் ஆகியோர் விரதத்தை உறுதியாக கடைபிடிப்பவர்கள். அத்ரியின் பல மகன்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. மனிதாதிபரே, அனைவரும் வேதம் அறிந்தவர்கள், சித்தர்கள், சாந்தமான ஆத்மாக்கள் கொண்ட மகரிஷிகள். புலஸ்தியருக்கு ராட்சசர்களும் வானரர்களும் கிண்ணறர்களும் உள்ளனர். புலகருக்கு மிருகங்கள், சிங்கங்கள், புலிகள் மற்றும் கிம்புருஷர்கள் உள்ளனர். கிரதுவுக்கு கிரதுவை போன்ற மகன்கள், பறவைகளுடன் சஞ்சரிப்பவர்கள், 3 உலகங்களிலும் புகழ்பெற்றவர்கள், சத்திய விரதத்தை கடைபிடிப்பவர்கள். தக்ஷன் பிரம்மாவின் வலது கட்டைவிரலில் இருந்து பிறந்தார். பகவான் ரிஷி, பூமியின் அதிபரே, புத்திரர்களை கொண்டவர்களில் சிறந்தவர். அவரது இடது கட்டைவிரலில் இருந்து அவரது மனைவி பிறந்தார். மகாத்மா, அவருக்கு 50 மகள்களை அவர் பெற்றெடுத்தார். முனிவர். அவர்கள் அனைவரும் குற்றமற்ற அங்கங்களை கொண்ட கன்னியைகள், தாமரை போன்ற கண்களை உடையவர்கள். புத்திரர்கள் இல்லாததால் பிரஜாபதி அவர்களை புத்திரிகைகளாக நிறுவினார். அவர் தர்மனுக்கு 10 மகள்களையும் இந்துவுக்கு 27 மகள்களையும் கொடுத்தார். திவ்யமான விதியால் ராஜனே, காஷ்யபருக்கு 13 மகள்களை கொடுத்தார். தர்மனின் மனைவிகளின் பெயர்களை கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். கீர்த்தி, லக்ஷ்மி, திருதி, மேதா, புஷ்டி, ஸ்ரத்தா மற்றும் கிரியா, புத்தி, லஜ்ஜா மற்றும் மதி ஆகியோர் தர்மனின் 10 மனைவிகள். இவை தர்மத்தின் வாயில்கள், ஸ்வயம்புவாவால் உருவாக்கப்பட்டவை. சந்திரன் 27 மனைவிகள் உலகில் புகழ்பெற்றவர்கள், காலத்தை வழிநடத்துவதில் ஈடுபட்டவர்கள். சந்திரனின் மனைவிகள் நல்ல விரதம் கொண்டவர்கள். அனைவரும் நட்சத்திரங்களுடன் இணைந்தவர்கள், உலகப் பயணத்தின் விதியில் நிலைத்திருப்பவர்கள். பிதாமகர் முனிவர் தேவர், அவரது மகன் பிரஜாபதி, அவருக்கு 8 வசுக்கள் மகன்களாக இருந்தனர். அவர்களின் விவரங்களை நான் கூறுகிறேன். தரன், துருவன், சோமன், அகன், அனிலன், அனலன், பிரத்யூஷன் மற்றும் பிரபாசன் ஆகியோர் 8 வசுக்கள் என்று அறியப்படுகிறார்கள். தூம்ராயாவுக்கு தரன் மகன், பிரம்ம வித்யோ துருவன். சந்திரமா மனஸ்வினியின் மகன், சவசாயாவுக்கு சவசனஸ் மகன். ரதாயாவுக்கு அகன் மகன், சாண்டில்யாவுக்கு ஹுதாசனன் மகன். பிரத்யூஷன் மற்றும் பிரபாசன் ஆகியோர் பிரபாதாயாவின் மகன்கள் என்று அறியப்படுகிறார்கள். தரனுக்கு திரவினன், ஹுதகவ்யவஹஸ் மகன்கள். துருவனுக்கு பகவான் காலன் மகன், உலகத்தை அழிப்பவன். சோமனுக்கு வர்ச்சஸ் மகன், வர்ச்சஸ்வியால் பிறக்கிறான். மனோகராவிற்கு சிசிரன், பிரனன் மற்றும் ரமணன் மகன்கள். அக்னவுக்கு ஜ்யோதிஸ் மகன், ஸ்ரமன், சாந்தன் மற்றும் முனி. அக்னியின் மகன் குமாரன், ஸ்ரீமான், சரவணாலயன். அவருக்கு சாகன், விசாகன் மற்றும் நைகமேசன் மகன்கள். கிருத்திகையால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்று அறியப்படுகிறார். அனிலனுக்கு சிவா மனைவி, அவளுக்கு புரோஜவன் மகன், அவிஜ்ஞாத கதி மற்றும் 2 மகன்கள் அனிலனுக்கு உள்ளனர். பிரத்யூஷனுக்கு தேவலன் என்ற ரிஷி மகன் என்று அறிவார்கள். தேவலனுக்கு ஷமாவந்தன் மற்றும் மணிஷினன் 2 மகன்கள் உள்ளனர். பிருகஸ்பதியின் சகோதரி வரஸ்திரி, பிரம்மச்சாரிணி, யோக சித்தி பெற்றவள், உலகம் முழுவதும் பற்றில்லாமல் சஞ்சரிக்கிறாள். பிரபாசனுக்கு மனைவி வசுக்களின் 8வது மனைவி, விஸ்வகர்மா மகாபாகன், சிற்ப பிரஜாபதி பிறந்தார். 1000 சிற்பங்களை உருவாக்கியவர். திரிதசர்களுக்கு வர்த்தகி, அனைத்து ஆபரணங்களையும் உருவாக்கியவர். சிற்பக்கலை வல்லுநர்களில் சிறந்தவர். அவர் தேவர்களுக்காக திவ்யமான விமானங்களை உருவாக்கினார். மனிதர்கள் யாருடைய சிற்பத்தை உபயோகிக்கிறார்களோ மகாத்மா, அவரை எப்போதும் பூஜிக்கிறார்கள். விஸ்வகர்மாவை அழியாதவர். பிரம்மாவின் வலது மார்பை பிளந்து நரவிக்கிரகம், சர்வலோக சுகாவகரான பகவான் தர்மர் வெளிப்பட்டார்.